Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா கிராஃப்ட் திங்ஸ் உடைய ரேட் வந்து எவ்வளவுன்னு பார்க்க போறோம். ஏற்கனவே வந்து இந்த கிராஃப்ட் திங்ஸ்லாம் வந்து போட்டுருக்கேன். எல்லாரும் கமெண்ட்ல வந்து ஒவ்வொரு பொருளோட விலை வந்து கேட்டே இருந்தாங்க. பிரஷோட விலை, பெயிண்டோட விலை, ஸ்டோனோட விலை கேட்டே இருந்தாங்க. சரி அவங்களுக்காக வந்து எல்லா ரேட்டையும் வந்து சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல வந்து எல்லா பொருளோட ரேட் வந்து போட போறேன். எல்லா ரேட்டோட அந்த பொருளுடைய விலையை வந்து சொல்ல போகிறேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள். இந்த பூக்கொத்து வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா. இந்த பூக்கொத்தில் வந்து 11 பூ இருக்குது. எனக்கு ரொம்ப இந்த பூக்கொத்து வந்து பிடிச்சிருந்துச்சு. அதுக்காக தான் வந்து இந்த பூக்கொத்து வந்து வாங்கியிருந்தேன். இந்த பூக்கொத்து வந்து எதுக்குன்னு பார்த்திங்கன்னா பாட்டில் டெக்கரேஷன்லாம் பண்ணால் அதில் வைக்கிறதுக்காகவும், அப்புறம் நம்ம ஃப்ளவர் வாஷ் வந்து செய்யும்போது அது மேலே வைக்கிறதுக்காகவும் தான். அடுத்தது பார்த்திங்கன்னா பெயிண்ட்டு. இந்த பெயிண்ட் வந்து 170 ரூபா. இந்த பெயிண்ட் கூட ஒரு ப்ரஷ்ஷும் ஒரு கரண்டியும் வந்து ஃப்ரீயாக வந்து தராங்க. இதில் வந்து 12 கலர் வந்து இருக்குது. இது 170 ரூபா. அடுத்தது வந்து க்ளூகனுடைய ஸ்டிக்கு. இந்த ஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து 5 ரூபா. இந்த 5 ரூபாவில் நாங்கள் வந்து 20 வந்து வாங்கியிருக்கோம். இந்த அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய க்ளூகனுடைய ஸ்டிக்கு வந்து ஒன்று வந்து 8 ரூபா. அது வந்து ஒரு 15 வந்து வாங்கியிருந்தோம். கொஞ்சம் இதில் இருக்குது, கொஞ்சம் பக்கத்தில் வந்து இருக்குது. இது எல்லாத்தையும் வந்து மொத்தமாக வாங்கியிருக்கோம். ஒரு 10-15 அப்படின்ட்டு வாங்கியிருக்கோம் ரெண்டுமே. ஏன்னா ரெண்டுமே நமக்கு யூஸ் ஆகும், அதனால தான். அடுத்தது பேம்போ ஸ்டிக்கு. இது ஒரு கவர் வந்து 70 ரூபா. நாங்கள் வந்து 2 கவர் வந்து வாங்கியிருக்கோம். ஏன்னா நமக்கு அடிக்கடி தேவைப்படும், அதனால் 2 வாங்கியிருக்கோம். இது ஒன்று 70 ரூபா. நம்ம அடுத்தது வந்து என்ன பார்க்க போகிறோன்னா க்ளூகன் பார்த்திங்கன்னா இது சின்ன க்ளூகன் வந்து 150 ரூபான்னு சொன்னாங்க. இது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதனால் எனக்கு ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால பிடிச்சிருந்துச்சு. அதனால் இது வந்து வாங்கணும். இது 150 ரூபா. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பேப்பர் கம்பளோடைய கவர் வந்து ஒன்று 25 ரூபா. இது கொஞ்சம் சின்ன சைஸு, அதனால் இது 25 ரூபான்ட்டு சொன்னாங்க. இதையும் வந்து வாங்கியிருக்கோம். நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா டேப்பு. இந்த டேப் வந்து ஒன்று 40 ரூபான்னு சொன்னாங்க. அப்புறம் பெருசு வந்து 50 ரூபான்னு சொன்னாங்க. இந்த டேப் கலர் டேப் வந்து ஒன்று 5 ரூபான்னு சொன்னாங்க. அது ஒரு ஃபுல்லாக வாங்கியிருக்கோம். இது ஒன்று 10 ரூபான்னு சொன்னாங்க. பலன்னு இருக்குது பார்த்திங்கன்னா. இது ஒன்று 10 ரூபா. அதில் வந்து 6 கலர் வாங்கியிருக்கோம். இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபா. ஒரு செடி வந்து 10 ரூபாவா, அதனால் 2 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 6 பீஸ் வாங்கியிருக்கோம். இது 20 ரூபா. ஒரு கவர் வந்து 20 ரூபா. அடுத்தது என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த மணி வந்து ஒரு பாக்கெட் வந்து 20 ரூபான்னு சொன்னாங்க. இதில் கலராக ரோஸ் மாதிரி இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் இது ஒரு 6 வந்து வாங்கினோம். அப்புறம் இந்த கோல்டு கலரில் மணி வந்து ஒரு பாக்கெட் வந்து 30 ரூபான்னு சொன்னாங்க. நமக்கு வந்து வெளியில் வாங்கினா எவ்வளோன்னு தெரியல. அந்த கடையில் ஆனால் கொஞ்சம் ஒரு பொருள் வந்து கம்மியாக இருந்தது, ஒரு பொருள் வந்து விலை அதிகமாக இருந்துச்சு. அதனால் நம்ம அங்கேயே வந்து வாங்கியாச்சு. இந்த பட்டர்ஃப்ளைலாம் வந்து ஒரு கவர் வந்து 5 ரூபா தான். அப்புறம் சின்ன சின்ன மணி இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து ஒரு கவர் வந்து 10 ரூபா. அப்புறம் கம் வச்சு ஒட்டுற ஸ்டோன்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த ஸ்டோன்லாம் வந்து 5 ரூபா ஒரு கவர் வந்து. அங்கே ஒரு சில பொருள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஒரு சில பொருள்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதாவது ஃபுல்லாக வாங்கினா ரொம்ப கம்மியாக சொல்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு தேவையானது 5, 6 அப்படி வாங்கினா ரொம்ப விலை அதிகமாக இருக்குது. நம்ம ஃபுல்லாக வாங்குறது வந்து நமக்கு நல்லது. இந்த கண்ணாடி இருக்குது பார்த்திங்களா, இந்த கண்ணாடி வந்து ஒரு பாக்கெட் வந்து 20 ரூபா. நம்ம 5 பாக்கெட் வந்து வாங்கியிருக்கோம். அடுத்தது ஸ்டிக்கர் ஸ்டோன் வந்து வாங்கியிருக்கோம். இது ஒன்று பார்த்திங்கன்னா 30 ரூபா. ஒயிட் கலரில் இருக்கிறதுனால அது வந்து 30 ரூபா ஃபுல்லு. இதெல்லாம் வந்து 15 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. ஆஃப் இருக்கிறதுனால 15 ரூபா ஒன்று. இந்த வந்து 40 ரூபான்னு வந்து 20 ரூபா. 2 வந்து 40 ரூபா. நாங்கள் 2 வந்து வாங்கியிருக்கோம். அப்புறம் இந்த கில்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா 5 ரூபா பாக்கெட்டு. 5 ரூபா பாக்கெட்டில் ஒரு கலர் வந்து வாங்கியிருக்கோம். இந்த சின்ன பாக்கெட்டும் 5 ரூபா தான், பெரிய பாக்கெட்டும் வந்து 5 ரூபா தான். அடுத்தது வந்து லைட்டு. இந்த குட்டி லைட் பார்த்திங்கன்னா 2, ஒன்று வந்து 10 ரூபா, 2 வந்து 20 ரூபா. இந்த ப்ரஷ்ஷு வந்து ஒன்று 20 ரூபா. அதுக்கப்புறம் இந்த அட்டையில் இருக்க ப்ரஷ்ஷு மொத்தமே வந்து 105 ரூபா. பெரிய ப்ரஷ்ஷெலாம் வந்து 15 ரூபா ஒன்று. சின்ன ப்ரஷ்ஷெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து 10 ரூபா. மொத்தம் பெரிய ப்ரஷ் 5, சின்ன ப்ரஷ் வந்து 3, மொத்தம் 105 ரூபா வந்து ஆச்சு. தனித்தனியாக தான் இருந்துச்சு. நான் தான் வந்து
கவரில் போட்டு வச்சுருக்கேன். அடுத்தது உள்ளன் நூல் பார்த்திங்கன்னா ஒன்று வந்து 5 ரூபா. எல்லா கலர்லேயும் வந்து 5, 4, 3, 2, 1 அப்படி வந்து வாங்கியிருக்கோம். அங்கே நமக்கு என்னென்ன கலர்லாம் வந்து தேவையோ அந்த கலரில் வந்து எல்லா நூலையும் வந்து வாங்கியிருக்கோம். இதை வந்து ஒரு நூல் வந்து 5 ரூபான்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம வீட்டாண்டு இருக்கிற கடையாண்டெல்லாம் வந்து ரொம்ப விலை அதிகமாக இருக்கும். அங்கே வந்து கம்மியாக இருந்துச்சு. ஆனால் ஒரு சில பொருள்லாம் இங்கே கம்மியாக இருக்குது, அங்கே அதிகமாக இருக்குது, அங்கே அதிகமாக இருக்குது, இங்கே அதிகமாக இருக்குது. அவங்க மறுபடியும் என்ன சொன்னாங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒரு கவர் அப்படி ஒரு ஃபுல் கவரு ஃபுல் அப்படி வாங்கினா வந்து ரொம்ப விலை கம்மியாமா, கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினா வந்து விலை அதிகம் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம வந்து கொஞ்சம் தேவைப்படுறதுனால கொஞ்சம் தான் வாங்கிட்டு வந்தோம். அதனால தான் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்குது. ஒரு சில பொருள்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அவ்வளோதான், இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. எல்லா ரேட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.